இது காரணம் வந்து முழுக்க வடிவேலு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு காமெடி டைமிங்கே சுத்தமாக மிஸ் ஆகிட்டு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. சும்மா படத்தில் வந்து டைலாக்லாம் வாசித்த மாதிரி போயிடுச்சு. எவ்வளவோ மேனரிசம் பண்ணாங்க, எவ்வளவோ கெட்டப் போட்டாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா இருக்குண்ணா, எல்லாம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பரவாயில்ல, ஓகே தான். எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். மற்ற அந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகலை. இது வடிவேல் சார் கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததோட கம்மியாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான், நல்லா இருந்துச்சு. இல்லை அவரோட அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற ஒரு பேரும் வந்து அடுத்தடுத்து மூக்குத்தி மட்டும் அது இது பெருசாக பண்ணுறாரு. இது வந்து நார்மலாக கலகலப்பு அந்த மாதிரியே கொண்டு போயிட்டாரு. ஆக்ஷன்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் ஸ்டோரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மலாக ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு இருப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக சிஜி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அடுத்தடுத்து எங்களோட ஷார்ட் நாங்கள் ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருக்கும் படம். கேமியோன்லாம் கிடையாது அதில். பாருங்கள், நீங்கள் படம் பார்த்துட்டு சார் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக வடிவேல் சார் அண்ட் சுந்தர் சாரோட காம்போ செம்ம ஹிட். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஹைஸ்ட் காமெடி இதில் ஒரு புதுசாக இருந்துச்சு இந்த விஷயம். எப்போவுமே ஹாரர் காமெடி அந்த மாதிரி பார்ப்போம்ல, பட் இதில் வந்து ஹைஸ்ட் காமெடி வந்து செம்ம ஹிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலி குழந்தைங்க எல்லாரோட வந்து பார்க்கலாம். படம் கண்டிப்பாக செம்ம ஹிட்டு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அதோட அப்டேட்டட் வெர்ஷனும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், டெஃபினட்டாக இந்த படத்தில் அதை விட அதிகமாக அப்டேட்டடாக இருக்குது. டெஃபினட்டாக இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு குட்டி பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் இப்போ. ஆமாம், அந்த அவரோட அஸ்யூஷுவல் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே காமெடி அதோட இப்போ உள்ள ஏற்ற மாதிரியும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சில சீன்ஸ்லாம் வந்து இப்போ உள்ள விர்ச்சுவல் அந்த மேட்டர்ஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக செம்ம ஹிட் தான் படம். அதான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக செமையாக இருந்துச்சு சார். ராஜ்சேகர் சார் ஸ்டன் மாஸ்டர் செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறது, த பெஸ்ட் ஒரு ஆக்ஷன். ஒரு இப்போ உள்ள அப்படி ஹீரோஸ் ஒரு இருக்காங்கல்ல, அவங்க அதை விட செமையாக இருந்துச்சு. உண்மையிலே ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், டெஃபினட்டாக அந்த சீக்வன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அது செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மரகஜ ராஜாவோட அந்த இது வந்து செம்மையாக இருந்துச்சு. தென் அதே மாதிரி ஃபைனலாக மணி எடுத்துகிட்டு போகிற விஷயமும் செம்மையாக இருந்துச்சு அந்த ஹைஸ்ட்டில். படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ, நம்ம ஒன் டைம் பார்க்கலாம், போர் அடிக்காது, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. அது கொஞ்சம் காமெடியும் கூட கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பட் போர் அடிக்காமல் போகும். அது மற்ற சுந்தர் சி படம் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஓகே தான் ப்ரோ, எல்லாம் ஓகே தான். படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மதராஜா பண்ண திருப்தியை வந்து ஒன்று பண்ணலன்னு நினைக்கிறேன். 2013 எடுத்த படத்தை ஒரு செம்ம கிளாஸாக 2025 உள்ள ஆடியன்ஸ் கூட சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரசித்து பார்த்தாங்க மதராஜா. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா 3-4 தடவை படமாகிற மாதிரி அந்தளவு ரசிக்கிற மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு, சாங்ஸ் இருந்துச்சு, ஃபைட்ஸ் இருந்துச்சு, காமெடி இருந்துச்சு. ஒரு கண்டென்ட் கூட ஒரு சுமாரான கண்டென்ட்டை வச்சு ஒரு அருமையாக ப்ளே பண்ணியிருப்பார். இதில் விஷால் சாருக்கு ஒரு கம்பேக், சந்தானம் சாருக்கு கம்பேக், விஜயாண்டி சாருக்கு கம்பேக், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். 2025 பெஸ்ட் மூவின் ஸ்டார்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹிட் படம்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு 2024 பண்ணி 2025 ரிலீஸ் பண்ணுற இந்த கேங்கர்ஸ் படம் எப்படி இருந்திருக்கணும், அதை வந்து எக்ஸ்பெக்டேஷனே ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இது காரணம் வந்து முழுக்க வடிவேலு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு காமெடி டைமிங்கே சுத்தமாக மிஸ் ஆகிட்டு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. சும்மா படத்தில் வந்து டைலாக்லாம் வாசித்த மாதிரி போயிடுச்சு. எவ்வளவோ மேனரிசம் பண்ணாங்க, எவ்வளவோ கெட்டப் போட்டாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சுந்தர்சி சார் என்ன பண்ணார்னா, நம்ம பார்ட்னர் வடிவேலு, இவரை நம்பி நம்ம படம் எடுப்போம்னு நினச்சிட்டார் போல இருக்குது. தயவுசெய்து அந்த மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. கதைக்கு யார் தேவையோ அதை கொண்டு வாங்க சார், உங்களால் முடியும், கம்பேக் கொடுங்க. இந்த வருஷமே நீங்கள் இன்னொரு படம் கொடுப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து அவரை வச்சு தான் இனிமேல் படம் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டை தூக்கி போடுறங்க. அவர் தூக்கி கேரக்டராக போட்டுருங்க. ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இந்த படத்தில், அந்த கேரக்டர் தூக்கி வடிவேல் சாரை போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி சின்ன காமெடி பண்ணிவிட்டு உங்களோட கூடயே சுற்றிட்டு தர்ற ஒரு காமெடியை நான் பண்ணினதை எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இதை வந்து என்ன சொன்னால் ரியலி டிசப்பாயிண்ட் தான் சொல்ல முடியும். பிலோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும்.
எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க காமெடி அடிச்சுட்டே இருக்காங்க, இது பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இப்படி காமெடி உட்காந்துட்டு நான் மட்டும் இல்லைங்க, தப்பாக சொல்லக்கூடாது. தேட்டரே வந்து அந்த செலிப்ரேஷனே இல்லை. வடிவேல் சார் வர்றது சரி, ஓப்பனிங் சரி, எதுவுமே வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. மதராஜா காமெடி ஸ்க்ரீன் பிளே சரியாக எழுதலை. அதை தான் நான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளேலே சரியாக எழுதலை. அவர் நம்ம போட்டாவே எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சாருன்னு தெரியல. ஏசிஎஸ் நல்ல பெரிய பேனர் தான், உங்களுக்கு சரியான டைமிங் எடுத்து அருமையாக பண்ணியிருக்கலாம். 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயின் தான் அந்த படத்தை ஃபுல்லாக வர்றாங்க. 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் வர வாணி போஜன் ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம தமிழ் பொண்ணு ஒரு அழகாக காமிக்க முடியும்னு சொல்கிறத ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த காமிக்கும் போது கேத்ரின் தெரசா அவங்க ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. கேத்ரின் தெரசானா ஒரு டீச்சரு, வடிவேலு வந்து ஒரு பிடி மாஸ்டர், சுந்தர்சி சார் ஒரு பிடி மாஸ்டர். இதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் காமெடியே வச்சு நல்லா பண்ணியிருந்தா கூட ஒரு ப்ளே பண்ணி போயிருந்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவெஞ்சை கொடுத்துட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து மொக்க போட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பானோம், செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அதுதான் சொல்ல முடியும். ரெண்டுமே லேக் தான் ப்ரோ, ரெண்டுமே லேக் தான். சுந்தர்சி சார்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம்? ஒரு அருமையான காமெடி ட்ராக் பார்த்தீங்களா? அந்த மனோபலா வந்து அந்த லாரி மேலே உட்காந்துட்டு லாரி ஒரு வேகத்தில் இப்படி ஏறி இறங்கணும்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக மண்டை மட்டும் இப்படி திரும்பி அங்கே பாப்பா மொட்டராஜன் பாப்பாப்பில் அந்த ஒரு சீனில் விழுந்து சிரித்தது கூட இது படம் ஃபுல்லாக பார்த்து சிரிக்கல ப்ரோ. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் நல்ல டேரக்டர், நம்ம அவர் டேரக்டர்லாம் குறை சொல்லலை. ஆனால் ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணது வந்து சரியாகவே எழுதலை. ஒருத்தருக்கு தனித்தனியாக கேரக்டரை டிசைன் பண்ணதும் சரியாக டிசைன் பண்ணல. வா நீ இப்படி வந்து நில்லு, இப்படி வந்து நின்று அப்போ தான் சொல்லுவாங்க. இல்லை மணிவண்ணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே இல்லாமல் படம் எடுப்பார்னு சொல்லலை. அந்த காலகட்டமே வேறு. அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லை, எவனும் போஜ்பூரி படம் பார்த்துருக்க மாட்டான், எவனும் கொரியன் படம் பார்த்துருக்க மாட்டான். அந்த டைமில் எல்லாம் ரசித்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. காமெடிக்குன்னு தனியாக ஒரு வெப் சீரிஸே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களுக்கு இந்த காமெடியெல்லாம் வந்து ஒரு காமெடியான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. 2K கிட்ஸுக்குலாம் சுத்தமாக டச் ஆகாது. 90s கிட்ஸ்க்கே டச் ஆகலை. 80s கிட்ஸ் எங்களுக்கே வந்து படம் வந்து சுத்தமாக கனெக்டே ஆகலை. அது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப வேதனையாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். சார் ஃபாரின் போயிட்டு அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம், நான் ஃபேமிலியாக போய் பார்க்குறனால ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களா? கிட்ஸுக்கு அதான் வடிவேலோட பழைய படத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி எப்படி இருக்கட்டும் இருந்ததோ அந்தளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நல்ல காமெடியாக இருந்துச்சு, ஒரு சில இடத்துல அது வந்துட்டு அது எப்பிக்கு அந்தளவுக்கு இல்லை. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால மற்றவங்களுக்கு பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் அந்த காமெடியெலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் அந்த காமெடி ஃபுல்லாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம். அவ்வளோ ஒரு டைம் பார்த்து நீங்கள் சிரிச்சுட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருக்கும். திருப்பி பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காது. காமெடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது தேட்டரில் நல்லா இருக்கும் பாருங்கள்.